இது அப்படியே சாதாரணமாக கடந்து போக முடியல. அரசியல் படுத்தக்கூடாதுன்னு சொன்னவங்களே இன்றைக்கி அதை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் மேலே பல விமர்சனங்கள். இவர் பயந்து ஓடிட்டார்னு சொல்லிட்டு ஒரு வல்லுனர், இவர் குற்ற உணர்ச்சியில் தான் பயந்து ஓடிட்டார்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்காரு. நேஷ்னல் டிவியில் ஹெட்லைன்ஸ், இவர் ஒரு சாரி கூட கேட்கல, அப்பாலஜி கேட்கல, 72 மணி நேரம் கழித்து தான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். இதுக்கு மேலே ஒரு லாயர் டிவிக்கு கட்சியை டீரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளீ ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சு. விஜய் வீட்டுக்கு மிரட்டல், விஜய் வீட்டுக்கு முன்னாடி நின்று அவரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டம், கவர்மெண்ட் டெலிகேட்ஸ் வீடியோ ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறது, விஜயை நம்பி வந்தவங்க டிவிக்கு கட்சியினர் அரெஸ்ட் பண்ணுவது, அதை விட விஜயை நம்பி வந்தவங்க அவர் பார்க்குறது கேட்குறது ஆசையாக நினச்சி வந்தவங்க பல உயிர் மறைஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்த்தா விஜயோட பேட் ஐடியாவா? எப்படி விஜயோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் மாபெரும் ட்ராஜடியாக மாறுச்சு? இல்லை இது ஒரு முக்கியமான லெசனாக எல்லாத்துக்கும் இருந்தால் மறுபடியும் விஜயோட கேம்பெயின் ரொம்ப சேஃபாக நடக்குமா? இதை பற்றி தான் நம்ம உள்ளே பேச போகிறோம். இது உங்கள் வசந்த் வைப்ஸின் அரசியல் சிறகு. உள்ளே போகலாமா? விஜய் அவர்கள் தப்பு பண்ணிட்டாரோ? இந்த கரூர் இன்சிடெண்ட் ஒரு சூழ்ச்சியா இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டா? என்னவா இருந்தாலும் மனசுக்கு ஒரு பெரிய வழி தான். இந்த பல உயிர்கள் போனதுக்கு எல்லாத்துக்குமே வருத்தம் இருக்கும். அரசியலை தள்ளி வச்சிருவோம். தன்னை பார்க்க வந்திருக்காங்க, தன் பேச்சை கேட்க வந்திருக்காங்க, ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசாசையாக வந்தவங்க தன் உயிரை இழந்திருக்காங்க. தனக்காக வந்தவங்க உயிர் இழக்கும் போது மனசில் ஒரு பெரிய பாரம் இருக்கும். அது தளபதி விஜய்க்கு கண்டிப்பாக இருக்கும். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை நடிக்கிறாரா? இது ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு நேஷ்னல் டிவியில் விஜய் அவர்கள் ஒரு சினிமாட்டிக் டயலாக் மாதிரி பேசியிருக்காரு. ஹீ டிடன்ட் அப்பாலஜைஸ் டு த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிக்கு ஆரம்பிச்சிலேருந்தே ப்ராப்ளம்ஸ் தான். இந்த டிவிக்கு ஃப்ளாகில் எவ்வளோ கேசஸ், இஃப்தார் ஈவெண்ட் கான்ட்ரோவர்சி, மாநாடு நடத்துறது ஒரு சில பிரச்சனைகள், அதுக்கப்புறம் இப்போ சுற்றுப்பயணத்தில் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டு இவ்வளோ உயிர் போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி பின்னாடி பேசலாம். கடைசியில் இப்போ கரூரில் வந்து நிற்குது. ஏன் விஜய்க்கு? விஜய்னாவே க்ரௌட் புல்லிங் தான், நோ டவுட். விஜய் அப்போவே ஆடியோ லான்ச்சில் பேசுவார், நிறையா குட்டி கதைலாம் சொல்லுவார், மக்கள் நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்க. இன்றைக்கும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு, நிறைய மக்கள் பார்க்க வராங்க. அன்றைக்கி ரசிகர்கள் மட்டும்தான். இன்றைக்கி மக்கள் படை, மாபெரும் மக்கள் படை, களம் மட்டும்தான் மாறி இருக்கு இல்லையா? ஒருத்தர் ஒரு வருஷத்தில் ஒரு படம் நடிக்கும்போது 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. அதுவே ஒரு 20 வருஷம் நடிக்க இவருக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி நடித்தார் அப்படின்னா இந்த 20 வருஷத்தில் 4000 கோடி சம்பாதிக்க முடியும். பாதிக்கு பாதினா கூட 2000 கோடி. இன்றைக்கி இந்த நிலைமையை பார்க்கும்போது என்னோடய நண்பர்கள் கேட்குற கொஷின் என்கிட்ட, விஜய் அப்படி ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு இன்றைக்கி ஏன் இவ்வளோ வந்து கஷ்டப்படுறார் அப்படின்னு கேட்குறாங்க. இது அரசியல் கூட்டம். இங்கே நிறைய நரியும் ஓனாயும் இருக்கிற கூட்டம். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் பின்னாடி குத்த வேண்டிய தருணமும் வரும். என்னோட யோசனையில் அவருக்கு இந்த 2000 கோடிலாம் வேணாம். அவரே நிறைய டைம் சொல்லியிருக்காரு, சாதாரணமாக இருந்த விஜயை நீங்கள் உச்சத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது வரவேற்கக்கூடியது தான். அரசியல் கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மக்களுக்காக நிற்கிறது, மக்கள் கூடயே நிற்கிறது ஒரு பெரிய இன்பம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் ராஜா மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறாரே, அது விஜய் தப்பு பண்ணிட்டாரோ? இல்லை விஜய் மறுபடியும் மீண்டு எழுந்து நம்மளுக்காக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்த செக்மெண்ட்டில் இந்த சூழ்நிலைக்கு கரூர் இன்சிடெண்ட்டில் தள்ளப்பட்டது என்ன காரணமாக இருக்கும், அதை பற்றி பேசலாம். கரூர் நடந்த இந்த இன்சிடெண்ட் ஒரு பெரிய மாபெரும் ட்ராஜடி. 41 பேர் உயிரை விட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. இப்போதைக்கு இந்த நிலைக்கு ஒரு நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க ஆய்வு செஞ்சுட்டு வராங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சட்டம் தன் கடமை செஞ்சிட்ருக்கு, உண்மை வெளியே வரும்னு சொல்லிட்டு நம்புவோம். இப்போதைக்கு விவாதங்கள் வெவ்வேறு கோணத்தில் பார்க்கப்படுது. ஒரு சில பேர் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணல, ஃப்ரீக்வெண்ட்டான அடிக்குவேட் போலீஸ் டிப்ளாய் பண்ணலை, அதுக்கு மேலே ப்ராப்பரான இடம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் லேட்டாக வந்தார், ஆர்கனைசர்ஸ் கரெக்டான கவுண்ட்டை கணிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுந்துட்டுருக்கு. போலீஸை மட்டும் என்ன தப்பு சொல்கிறது? இவங்க கூட சேர்ந்து டிவிக்கு ஆர்கனைசர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சில பேர் ஃபெயிண்ட் ஆனாங்க, சில பேர்த்துக்கு ப்ரீத்திங் ட்ரபிள். விஜய் இந்த சம்பவம் யாரும் நினச்சி பார்க்க முடியாது. விஜய்க்காக பார்க்க வந்தவங்க இந்த மாதிரி ஒரு கோரமான இன்சிடென்ட் நடக்குமான்னு யாருமே நினச்சது கூட கிடையாது. இந்த சம்பவம் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, விஜய்க்கு மட்டும் கிடையாது, நமக்கு இது ஒரு பெரிய லெசனாக இருக்குது. இந்த ஸ்டாம்பீட்
என்ன ரீசனாக இருக்கும், அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். சரி, இது எப்படி ஆச்சு, யார் சொல்கிறது தான் உண்மை? இந்த அரசியல் சூழ்ச்சிகளை தவிர்த்து ரேஷனலாக லாஜிக்காக என்ன நடந்துக்கிறத யோசிப்போம். ஒருவேளை இது அரசியல் சூழ்ச்சியாக இருந்ததுன்னா கடைசியில் தர்மம் தான் வெல்லுங்கிறத நம்ம நம்புவோம். உண்மை என்னன்னா, விஜய் வரத்துக்கு முன்னாடியே அங்கே ஓவர் க்ரௌடட், எல்லா மக்களும் சேர்ந்துட்டாங்க. அங்கே வெறும் தலைகள் மட்டும்தான் தெரிஞ்சுது. ரொம்ப கன்ஜஸ்டடான க்ரௌடட் பிளேஸ். இப்போ விஜயோட பிரச்சார வாகனம் வருது. அந்த வண்டி நின்றுச்சுன்னா மக்கள் போய் நிற்கும் போது ஒரு 50 பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த வண்டி உள்ளே வருது. அந்த 50 பேர் பின்னாடி போவாங்க. அப்படி ஒதுக்கப்படும் போது பின்னாடி நிற்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக நசுங்க ஆரம்பிப்பாங்க. அங்கே பின்னாடி நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க, பெண்கள் தான் நிற்பாங்க. கூட்டத்துக்குள்ளே வந்தால் நம்ம நசுங்கிடும்னு சொல்லிட்டு பின்னாடி நின்றுருப்பாங்க விஜய் பேசுகிறத கேட்குறதுக்காக. ஸோ அதனால தான் அந்த கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைங்களோட கவுண்ட்டு தான் அதிகமாக இருக்குது அந்த இறப்பு லிஸ்ட்டில். சரி, இது ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். விஜய் வாகனம் மட்டும்தான் பிரச்சனையா? இப்போ ஒரு 4-5 இடத்துல கூட்டம் போட்டிருக்காரு. ஆனால் எந்த கூட்டத்துலையுமே இந்த போலீஸ் லத்தி சார்ஜுங்கிறது நடக்கலை. இங்கே கரூரில் மட்டும் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணாங்களோ பண்ணலையோ, அட்லீஸ்ட் இந்த குச்சியை ஓங்கும் போது மக்களுக்கு பயம் வரும் இல்லையா? அப்படி ஒதுக்கி விடும்போது நிறைய கும்பல் வேகமாக பயத்தில் வரும்போது அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இது 2வது காரணம். விஜய் வண்டி வரும், அந்த இடத்துல நெவரணும், கூட்ட நெரிசல் நடக்குங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு போன விஷயம் தான். ஆனால் விஜய் வண்டி வரும். ஆனால் லத்தி சார்ஜ் நடக்க வேண்டியது அது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இது மாதிரி நடக்குமான்ட்டு. ஸோ இது 2க்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே சுட்டி காட்டினார், இன்னும் நிறைய ஆம்புலன்ஸாக போகுது, அது நம்ம கொடி போட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வரும்போது அதே மாதிரி தான் அந்த வண்டியை பயத்துலேயே, ஆம்புலன்ஸ் வண்டி இவ்வளோ போகுதுன்னு பயத்துலேயே நிறைய மக்கள் பேனிக் ஆகிற சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த வண்டி ஒவ்வொன்றா போகும்போது ஏகப்பட்ட பேர் டக்குன்னு பின்னாடி வரும்போது நசுங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த பின்னாடி இந்த குழியில் விழுந்திருக்காங்க. ஒன் ஆஃப்டர் அனதர்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே விழுக்கும்போது இந்த ஒரு கோர சம்பவம் நடந்திருக்க சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ ரேஷ்னலாக திங்க் பண்ணுவோம். சூழ்ச்சிகளை தவிர்த்து ரேஷ்னலாக திங்க் பண்ணால் இதுதான் ஒரு பாசிபிள் ரீசன்ஸாக இருக்கும். என்ன பண்ணுறது, இது யார் மேலே தவறு, இதை எப்படி சரி செஞ்சுருக்கலாம், இது எப்படி தடுத்துக்கலாங்கிறத அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். இந்த 2 to 3 டேஸில் நம்ம நிறைய வீடியோ நம்ம பார்த்தோம். அதில் எல்லாருமே காமனாக சொன்னது, திடீர்னு பின்னாடி இருந்து தள்ளுமுள்ளு, டெலிபரேட்டாக ஆம்புலன்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் வந்துகிட்டே இருக்குது, கத்தி வச்சுருந்தாங்க, குறிப்பிட்ட இடத்துல ஒரு சின்ன இடத்துல டெலிபரேட்டாக கொடுத்துருக்காங்க, யாரோ தளபதி மேலே செருப்பு தூக்கி போட்டிருக்காங்க 2-3 டைம். இந்த மாதிரி நிறைய ஸ்பெக்குலேஷன் இருக்குது. மக்கள் சொல்கிறாங்க இதை ஆராய தான் நீதிபதி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம எதுவுமே பேசாமல் எது உண்மையோ அதை மட்டும் பேசுவோம், ஜிப் போட்டுடலாம். ஆனால் மக்கள் இந்த மாதிரி சந்தேகங்களை எழுப்பலாம். இதை ஆராய வேண்டியது அரசு தான். இப்போ ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் செக் பாயிண்ட் மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கா, உண்மையாக பொய்யான்னு வேலிடேட் பண்ணலாமே. வதந்திகள் பரப்பக்கூடாது. ஐ அக்ரி. ஒரு தப்பான விஷயம் நடந்துச்சு இதுதான் ஆதாரம்னு பொய் ஆதாரம் காமிக்கிறது வதந்தி. ஆனால் மக்கள் சந்தேகங்களை தன் கொஷினாக கேட்கலாம். அந்த கொஷின் கூட கேட்கக்கூடாதுன்னா எப்படி? இதை ஆராய வேண்டியது, இது எல்லாத்துக்குமே பதிலளிக்க வேண்டியது அரசோட கடமை. இதை எப்படி தவிர்த்திருக்கலாம்? எனக்கு எட்டின அறிவை வச்சு என்ன பண்ணியிருக்கலாங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துனால தான் முதல் பிரச்சனை. டிவிக்கே 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசோட வேலை என்னென்னா 10,000 பேர் அதை வேலிடேட் பண்ணும்ல, இது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா, அதாவது 10,000 பேர்த்துக்கு மேலே வருவாங்களா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி விஜய்க்கு என்னென்ன கூட்டம் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, இவங்க 10,000 பேர் தான் சொல்கிறாங்க, உண்மையாக 10,000 பேர் தான் வருவாங்களா இல்லை அதிகமாக வருவாங்களா, ஒர்ஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கணும். யாராவது அரசியல்வாதிகள் இந்த இடத்த ஆல்ரெடி இந்த இடம் கரெக்டான இடமா, எடப்பாடி வந்துட்டு போனார் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடி இந்த இடம் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி டிவிகேக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்களா, இல்லை இந்த மாதிரி தான் டிவிகே பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கே நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு மக்களே நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. 10,000 பேர்னா 10,000 பேர் தான் வரணும் அப்படின்னு மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதிகமாக வருவாங்க. அது நம்ம லாஜிக்கலாக யோசிப்போமே, மக்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? இங்கே சென்னையில் யாராச்சும் தலைவர்கள் வந்தாங்க அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு இடத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி 50 மீட்டர் போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே டிவிக்கே மாநாடும் போது அதாவது கூட்டத்துக்கு முன்னாடி சைடில் 4 தெருவில் எல்லா பக்கமும் போலீஸ் டிப்ளாய் பண்ணிக்கலாம் எவ்ரி 50 மீட்டர். ஸோ தட் யாரும் தேவையில்லாமல் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஆம்புலன்ஸ் உள்ளே வருதுன்னா அதோட ஜென்யூனிட்டி, அது உண்மையாகவே ஆம்புலன்ஸ் தேவையுள்ள ஆம்புலன்ஸாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுருக்கலாம். இப்போ விஜயோட வாகனம் இங்கே இருக்குன்னா 4 பக்கமும் தெருவு இருக்கும் இல்லையா, அந்த 4 பக்கத்துலையும் போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கலாம். விஜய் லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்கிற ரீசன் எனக்கு சரியாக படலை. நம்ம லைவாக எல்லா சுற்றுப்பயணத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம்.
அவர் கடந்து வரத்துக்கு, வெகுஜன மக்களை கடந்து வரத்துக்கு லேட் ஆகுது. அவர் வண்டியை வச்சுக்கிட்டு எங்கேயோ டீ நின்று சாப்பிடல, சாப்பாடு சாப்பிடல, இங்கே டேக் டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போகலை. அந்த இடத்துக்கு தான் நாமக்கல்ல இருந்து கரூர் வராரு. அது மட்டும் இல்லை, இந்த விஜய் உள்ள வண்டி வரும்போது அவரோட சைஸ், அந்த வண்டியோட சைஸை கணிச்சு அதுக்கு ப்ராப்பரான பேரிகேட் அந்த ஹைவேலேருந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்கே உள்ள போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னா போலீஸ் அந்த விஜயோட வண்டி வரும்போது இந்த நெகுத்த தேவையில்லை, மக்களை நெவுத்த தேவையில்லை, அந்த பேரிகேடுக்குள்ளே அழகாக அவர் வந்துடுவார். டைமுக்கும் சீக்கிரம் வந்திருக்கலாம். ஏன்னா போலீஸ் உள்ளே இருக்கும்போது மக்களை தாண்டி உள்ளே வரமாட்டாங்க அந்த ஒரு பேரிகேடில். இதை தாண்டி இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மீட்டிங்னு சரி, இப்போ விஜயோட மீட்டிங்னு சரி, நிறைய ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது பர்பஸ்ஃபுல்லாக டெலிபரேட்டாக பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆம்புலன்ஸுமே 4 இடத்துல விஜய் வாகனம் இப்படி இருக்குன்னா 4 முனையிலையுமே, அந்த 4 தெருவோட முனையிலையுமே அங்கே ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிட்டு அங்கே இங்கேருந்து மக்கள் ஏதாவது ஃபெயிண்ட் ஆனாங்க, இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்கள அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வெளியே எங்கேயாவது போகும் மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆம்புலன்ஸ் நிறையா வர தான் அந்த நெரிசலே அதிகமாக இருக்குது இல்லையா? இந்தியாவில் மட்டும் வருஷம் 2000 இந்த 2 டிகேட்ஸில் 3000 பேர் இறந்துருக்காங்க ஸ்டாம்பிட் டெத்ஸ் மட்டும். இப்போ நம்மளோட உடன்பிறப்புகள் 41 பேர் கரூரில் ஆட் ஆகிருக்காங்க அந்த லிஸ்ட்டில். ஜனவரியில் மகா கும்பலில் 30 பேர், பிப்ரவரியில் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் 18 பேர், அதுக்கப்புறம் மே மாதம் கோவா டெம்பிளில் ஒரு ஸ்டாம்பிட் நடந்திருக்கு. அதே ஆர்சிபி வின் ஆனதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் 11 பேர் ஸ்டாம்பிட் டெத்ஸு. இப்போ கரூர். இந்த மாதிரி இந்த வருஷத்தில் மட்டுமே எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இதுலேருந்து ஒரு கொஷின் வருதே, இந்தியாவில் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியலையா? ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட் இந்த கவர்மெண்ட் டெலிகேட்ஸுக்கெல்லாம் க்ரௌட் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு ஆர்டிக்கல் இல்லையா இருக்குது. அதை ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா? இதுக்குன்னு தனியாக எஜுகேஷன் கொண்டு வரணும். நாம் மட்டும் படிக்கக்கூடாதுல்ல. ஒரு க்ரௌட் மேனேஜ் பண்ண முடியலன்னா அது கொஷின் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் பதினணும்ல. இதே மாதிரி பிரச்சனைகள் மறுபடியும் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதை பற்றி ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க? அதை பற்றி ஏன் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க? இது விஜய் மேலே மட்டும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. கவர்மெண்ட் கண்டிப்பாக மக்களை பார்த்துக்க வேண்டியது மற்றவங்களோட அவங்களுக்கு தான் அதிகமான பங்கு இருக்கணும். பிளான் ஃபார் த ஒர்ஸ்ட், ஹோப் ஃபார் த பெஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ அரசியல்வாதி கூட இது தற்கூரி கூட்டம்னு சொல்கிறாங்க, இல்லை இவங்க கட்டுக்கோப்பான கூட்டம் கிடையாது, காட்டுத்தனமான கூட்டம் அப்படிங்கிறாங்க. உங்கள் மக்கள் இப்போ கூட சிஎம் சொன்னாரே எல்லாமே தமிழ் உயிர்கள்னு சொல்லிட்டு. உங்கள் கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது உங்களோட மக்கள். அது டிவிக்கு கட்சியாக இருந்தால் என்ன, ஏடிஎம்கே கட்சியாக இருந்தால் என்ன, தமிழ் சீமானோட கட்சியாக இருந்தால் என்ன, தமிழ் மக்கள். இந்த வீடியோ முடிவில் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ மக்கள் எல்லாருமே சரி, மற்ற கட்சிகள் சரி, சிபிசிஐடியோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு இப்போ வந்த நீதிபதி அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பயஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, கொஷின் பண்ணுறாங்கன்னா அது சிபிசிஐடிக்கு மாற்றலாமே, தப்பு கிடையாது. மக்களுக்கு என்ன ட்ரஸ்ட்டோ, மக்கள் எதை நம்புகிறாங்களோ அதை நம்ம பண்ணலாம். எவ்வளவோ கேஸை சிபிசிஐடிக்கு பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல நீங்களே வலியுறுத்திருக்கீங்க. அப்போ இந்தவும் சிபிசிஐடிக்கு மாற்றினா தப்பு கிடையாதே. அந்த 41 உயிர்கள் ஜஸ்டிஃபை ஆகட்டும். தப்பு இருந்தால், லெசன்ஸ் இருந்தால் அவங்க கொடுக்குற தீர்மானங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இதில் நம்ம பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்போமே. இது உங்களுக்கு வதந்திகள்னால் என்ன? ஒரு தப்பான விஷயத்த, நடக்காத விஷயத்த தப்புன்னு சொல்லி நடந்ததுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது தான் வதந்திகள். இப்போ அது கவர்மெண்ட்டும் சொல்லலை, வதந்திகளை தான் பரப்ப வேணாம்னு சொல்கிறாங்க. உங்களை பேசாமல் இருக்கணும்னு அவங்க சொல்லலை. பேசுங்க, சந்தேகங்களை எழுப்புங்க, ஆனால் தப்பாக பேசாதீங்க. நடந்துச்சுன்னு சொல்லி பேசாதீங்க, ஆனால் பேசுங்க. பேசலைன்னா இங்கே ஒன்றுமே நடக்காது. கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு, வதந்திகள் மட்டும்தான் பரப்பக்கூடாது, சந்தேகங்களை எழுப்பக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே கிடையாது. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சிஎம் சாருக்கு, எல்லாருமே வதந்திகளை பரப்பக்கூடாது, அரசியல் படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. வரவேற்கக்கூடியது. முக்கியமாக இப்போ ஒரு சில பேர் அரசியல்வாதிகளே அதை அரசியல் படுத்திட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நியூஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆனால் ஃப்யூச்சரில் இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போகுது, நிறையா கேம்பெயின் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி 41 பேர் இறந்தது காரணம் டிவிக்கே தான், 41 பேர் உயிரை தொலைச்சவர் டிவிக்கே தான் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சாரத்தில் சொன்னீங்கன்னா உங்களோட பேச்சு அடிபட்டு போயிடும். ஆல்ரெடி உங்கள் பேச்சு அடிபட்டுருக்கு. ஸோ இதை பண்ணாமல் இருங்க, பார்க்கலாம். இது அரசியல் படுத்தவே கூடாது கடைசி வரைக்கும். நண்பா, இது உங்களுக்கு, நீங்கள் டிவிக்கே தொண்டராக இருக்கலாம், விஜயோட ரசிகர்களாக இருக்கலாம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நாம் செய்கிற சின்ன சின்ன தப்புகள், சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த மரத்து மேலே ஏறுறது, கரண்ட் கம்பி மேலே ஏறுறது, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் தலைவருக்கு தான் அது தற்கூரி கூட்டம்னு பேர் சொல்கிறாங்க இல்லையா? இதை பார்த்து தான் அது நம்ம உண்மையாலுமே அப்படி தானா இல்லை மாற்றி காமிக்கணுமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வந்தவங்கள பத்திரமா பார்த்துக்குங்க. அது உங்களோட வேலையும் கூட தான். இன்னும் ஒன்று, வரும் கூட்டங்கள் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் வருமாங்கிறது காத்துட்ருக்கலாம் நிறையா பேர்.
இன்னும் ஒரு சம்பவம் இது மாதிரி நடந்துச்சுன்னா விஜயை முடக்கி வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி யாராவது தேவையில்லாமல் உள்ளே வரலாம், உள்ளே வந்து பிரச்சனைகள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது, இந்த ஃபோன். இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதுதான் இப்போ எவிடன்ஸாக பேசுது. அந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுங்கள், ப்ராப்பரான இடத்துல சப்மிட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், அங்கே வர மக்களை பத்திரமா பார்த்துக்குங்க. அது மறுபடியும் நான் சொல்கிறேன், அது நம்மளோட வேலை. அது டிவிகேவோட தொண்டர்களோ டிவிகேவோட ஆர்கனைசர்ஸோ இல்லை வந்து கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. அங்கே வர சின்ன சின்ன பசங்க நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், இந்த தவறு நடக்காது. எவ்வளவோ நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவோ பெரிய பெரிய கூட்டங்கள் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துட்ட நாம் இன்றைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை பத்திரமா பார்த்துக்கணும். ப்ளீஸ், மக்கள் சேஃப்டி நம்மளோட முதல் பொறுப்பு. இது வசந்த் வைப்ஸின் அரசியல் சிறகு. நன்றி, வணக்கம்.